தமிழ் தடம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் ஆளுமையை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அமெரிக்காவிலிருந்து கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்கள். கவிஞர் அவர்களுக்கு வணக்கம். இவர்கள் ஒரு பன்மிக கவிஞர். அவர்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். இப்பொழுது நம்முடன் இணைந்திருப்பவர், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். இவர் ஆகச்சிறந்த தமிழ் ஆர்வலர், கவிதாயினி, எழுத்தாளர், இதழாசிரியர், தன்னார்வல தமிழ் ஆசிரியர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், தயாரிப்பாளர், கவியரங்க தலைமையாளர், கட்டுரையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், இப்படி எண்ணற்ற தலைப்புகளில் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் ஏறத்தாழ ஒரு 10 கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார்கள். ஒற்றை மரக்காகம், நிலைப்பருவிலிருந்து அந்த பட்டியலும் நீண்டு கொண்டே போகிறது. சிறார் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அபிக்கு வந்த யோசனையிலிருந்து வான்மழையே வா என்று 4 நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதேபோல் கட்டுரையிலே மனம் ஒரு மாயக்கார என்ற ஒரு கட்டுரை தொகுப்பு. இவர் 8 நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். திருக்குறள் தேசிய நூலானால் அதிலிருந்து 8 நூல்களை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். பங்கேற்ற தொகுப்பு நூல்கள் பணி என்று சொல்கிற போது 20 குறிப்பிட்டு நம்மால் சொல்ல முடியும். மலர்கள் தீட்டிய வரைவுகள், ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை தன்முனைப்பு தொகுப்பு நூல், இதிலிருந்து தொடங்கி அந்த பட்டியல் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நீண்டு கொண்டே போகிறது. சங்கத்தமிழுடைய புகழ்பாடு, பெண்ணில் பூத்த பெருவடம், ஊஞ்சலாட ஊசி தும்பிகள், பாசிக்குளத்தை துயிலெடுப்பும் தவளைகள், துளிர்க்கும் இலையில் தொடரும் பயணம், நிலாச்சாலையில் மழைப்பூக்கள் என்று இந்த பன்னாட்டு பெண்கள் கைக்கு தொகுப்பு முதல் 20 பங்கேற்ற தொகுப்பு நூல்கள். இதழ் பணி என்று சொல்கிற போது நூலேணி மாத இதழ், அமெரிக்காவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வெளியிடக்கூடிய இந்த நூலேணி மாத இதழுடைய ஆசிரியர், வாசகர் தொடர்பு செயலர், ஆனந்த சந்திரிகை, அமெரிக்காவுடைய டலஸ் மற்றும் டெக்சாஸ் மின்னிதழுடைய வாசகர் தொடர்பு செயலாளர், ஆசிரியர் குழுவில் கொக்கர்கோ மின்னிதழ் நியூஜெர்சி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதுபோல் நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஏராளமான நிகழ்வுகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், கட்டுரைகள், அன்பு பாலம், கதம்பம், தென்றல், முத்துக்குமலம், அந்த பட்டியல் எண்ணி கொண்டே போகிறது. இது போன்ற பல இதழ்களில் படைப்புகள் தொடர்ந்து வெளிவருகின்றன. தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர், தமிழால் இணைவோம் உலக தமிழ் பெரியக்க வேணால் கூட்டு மாவட்ட ஆளுநர், மின்னிதழ் துணை ஆசிரியர். சிறுவர் உலகத்தையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. லாலிபாப் சிறுவர் உலக குழுவினுடைய துணை இயக்குநராக இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 7 விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். டாக்டர் மூவ திருக்குறள் மன்றம் வழங்கிய சமுதாய சிற்பி 2022 விருது. அதிலிருந்து வட அமெரிக்கா தமிழ் பேரவை 2020 ஃபெட்னா கவிதை போட்டியில் தேர்வு பெற்றவர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பாவலர் விருது 2020, கலங்கரை விளக்கம் அறக்கட்டளை மற்றும் முகங்கள் இலக்கிய வட்டம் விழுப்புரம் வழங்கிய சாவித்திரிபாய் பூலே விருது, தமிழ் தாய் விருது 2021, திருவிக்கா கண்ட லட்சிய பெண்மணி 2023 உள்ளிட்ட விருதுகள், 7 விருதுகளை பெற்று சாதித்த சாதனையாளர். தமிழ் பணியை பொறுத்தவரைக்கும் 8 நிகழ்ச்சிகளை சொல்லலாம். ஒன்று, ஆனந்த சந்திரிகை விண்ணிதழில் ஒரு போட்டிக்கு நடுவராக தேர்வுக்குழு ஒருங்கிணைப்பாளராக இருந்தது. நூலை நூல்கொடை திட்டம், தமிழால் இணைவோம், இப்படி இதில் இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் உள்ள குழந்தைகளுக்காக நண்பர்களோடு இணைந்து கடந்த 13 வருடங்களாக தன்னார்வல ஆசிரியர் பணி, இப்படி இந்த பட்டியல் நீள்கிறது. அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் நடத்திய சிறந்த நூல் போட்டியிலே மனம் ஒரு மாயக்காரன் கட்டுரையில் சிறப்பு பரிசு பெற்றிருக்கிறது என்பதை சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை கடந்த 25 வருடங்களாக வட அமெரிக்காவுடைய மிச்சிகன் மாகாணத்திலே வசித்து திருநெல்வேலியை பிறந்த இவர் தமிழை பரப்புகிறார், நாள்தோறும் பரப்புகிறார். நாள்தோறும் தமிழ் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அம்மையாளர்களை கண்டு பேசி உரையாடி வருவதிலே நாம் பெருமகிழ்வு கொள்கின்றோம். வாருங்கள், அவரிடம் உரையாடும். நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. தமிழ் தடம் சேனல்ல இருக்கக்கூடிய பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நேர்காணலை அழகாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அழகிரி சாமி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். என்னை அழைத்தமைக்கு நன்றி. உங்கள்ட்ட நான் கேட்க வரக்கூடிய முதல் கேள்வி, அமெரிக்கர்கள் தமிழ் மொழியை தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழ் மொழியை பத்தி அவர்களுடைய கருத்து? ரொம்ப அருமையான கேள்வியில நீங்க இந்த நேர்காணல தூக்கி வச்சிருக்கிறீங்க.
அமெரிக்கர்கள் தமிழை தெரிந்து வைத்திருக்கிறார்களா? ரொம்ப அருமையான கேள்வி. ஆமா. அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் வந்து எனர்ஜி சயன்சஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில அலுவலக மேலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்க அமெரிக்கர்கள்லாம் வந்து முதல்ல கேட்பாங்க. "நீ எந்த நாட்டுல இருந்து வந்திருக்க? நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுறீங்க?" ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் நமஸ்தேங்கிறது நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அது ஒரே வணக்கம் தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்ப நம்ம வந்து எடுத்து சொல்லும் பொழுது, எங்களுக்கு இத்தனை மாநிலங்கள் இருக்கு, இத்தனை வித்தியாசமான மொழிகள் பேசுறோம்னு, அப்ப நீ என்ன மொழி பேசுறன்னு கேட்பாங்க. அப்ப நாங்க பேசுறது தமிழ் மொழி. அப்ப என்னுடைய பேர வந்து உங்க மொழியில எழுதி காட்டு அப்படின்னு கேட்பாங்க. எங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய என்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பேர் குறைஞ்சது. அவங்க பேர் எல்லாத்தையும் நான் வந்து இப்போ ஜெனிஃபர் அப்படின்னு ஜேஎன்னிஃபர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எழுதி குடுத்தத அந்த ஸ்டிக்கி நோட்ல ஆசையா வாங்கி அவங்க கம்ப்யூட்டர்ல ஒட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே அந்த அலெக்சஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு, அப்புறமா வந்து ஈலை அப்படிங்கிற ஒருத்தரு, அப்புறமா ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்றாங்க ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கு உங்களுடைய எழுத்து அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க என்ட்ட கேட்டு நான் ஒரு இப்ப ஹாப்பி பர்த்டேன்னு இப்ப அவங்க பிறந்த நாள் அப்ப சொல்லும் பொழுது, "உங்க மொழியில இத எப்படி சொல்லுவீங்க? எனக்கு அத சொல்லு" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நான் வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். நான் வந்து ஆபீஸ் மேனேஜர்ங்கிறதுனால, என்கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு அந்த பிறந்த நாள் வாழ்த்து அட்டைகள்லாம் போகும். அப்ப நான் வேணும்னே நான் வந்து லெஃப்ட் சைட்ல வந்து "இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் ஜெனிஃபர்" அப்படின்னு போட்டுட்டு, இந்த பக்கம் "ஹாப்பி பர்த்டே ஜெனிஃபர்ன்னு" எழுதுவேன். உடனே அத ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி, "இது என்ன சொல்லுது? எனக்கு சொல்லு" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது தமிழ் மொழியில இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு விளக்கும்போது, உங்களோட மொழியே ஒரு ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. இப்ப இது அதுவும் நம்ம இருக்க எண்ணிக்கைகள சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், மலைச்சு போயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கத விட நமக்கு எண்ணிக்கை அதிகம்ங்கிறதுனால, அவங்களுக்கு நம்ம மேல இன்னும் ஒரு மரியாதை. நாங்கல்லாம் இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க இவ்ளோ எழுத்துக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்டிக் லாங்குவேஜ் தான் உங்களோடது. அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம அ தமிழ் மொழியோட இசை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னுடைய குழந்தைகளோட அரங்கேற்றத்துக்கு அவங்கள அழைச்சிருந்தேன். அப்போ அந்த தமிழ் பாடல்களுக்கெல்லாம் குழந்தைங்க ஆடும்பொழுது, அவங்க அப்படியே நான் நினைச்சேன் வந்தது ஒரு மரியாதைக்கு 2 பாட்டுக்கு இருந்துட்டு கிளம்பிருவாங்கன்னு. ஆனா முழுக்க இருந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த மியூசிக் கேட்கறதுக்கே சூதிங்கா இருந்தது அப்படின்னு என்ஜாய் பண்ணாங்க. ஆக உங்களுக்கு தமிழ் மொழி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. வணக்கம் சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க இப்ப நெறைய பேர். ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பானதாக இருக்குது. இப்ப நீங்க இல்வாழ்க்கையிலேருந்து இலக்கிய வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க. அந்த பயணம் எப்படிங்க? ஆ ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா, ஆ எல்லா பெண்களுக்கும் உரிய அதே நம்ம சொல்லுவோம் இல்லையா? சேம் ட்ரில் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி தாயகத்துல நாங்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து, வளர்ந்து, படிச்சு, கல்யாணம் பண்ணி குடுக்கும் பொழுது, சில பெண்கள் நம்ம நாட்டிலேயே வாழ்க்கைப்படுறாங்க. சில பெண்கள் எங்கள மாதிரி புலம்பெயர்ந்து இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கப்பட்டு வரோம். அப்ப அவங்க கூட இங்க வந்துர்றோம். வந்த புதுசுல வந்து கண்ண கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சராசரியா குடும்பத்துல காலையில எந்திரிக்கிறது, சமைக்கிறது, அப்படியே இப்படி அந்த ரொட்டீன் லைஃப்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும்போது, எனக்கு அது இது சரியில்லையே! இது வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி ஒரே சைடா போய்க்கிட்டு இருக்குதே! எனக்கு சாதாரணமாவே வீட்டுக்குள்ளேயே இங்க இருக்க டேபிள தூக்கி அங்க நகர்த்துவேன். சோஃபாவ இப்படி மாத்தி போடுவேன். அப்படிப்பட்ட ஆள் நானு. ஏன்னா எனக்கு ஒரே மாதிரி இருந்தா எனக்கு போர் அடிச்சிரும் லைஃப். ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் துரு துரு துருன்னு. அதனால வீட்டு பொருட்களையும் நான் அப்படி மாத்தி மாத்தி வைக்கிறவ என்னோட வாழ்க்கைய நான் சரியா ஒரு சுறுசுறுப்பா வச்சுக்கணும்னு நினைப்பேன் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு எதையுமே என்னுடைய கோல் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அது ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டா, எனக்கு அன்னைக்கு அப்பாடி இன்னைக்கு ஏதோ கத்துக்கிட்டோம் அப்படின்னு தோணும் எனக்கு. அப்போ நான் வீட்ல சும்மா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, சரி சும்மா இருக்க நேரத்துல இந்த ஆர்குட் உங்களுக்குலாம் அது இதெல்லாம் எந்த காலத்து இந்த அம்மா பேசிட்டு இருக்குன்னா, நான் ஒரு 80 வயசு அப்படின்னு நினைச்சிடாதீங்க எல்லாரும். ஆர்குட், பிளாக் ஸ்பாட், Facebook இதுலலாம் என்னோட கவிதைகள் எல்லாம் நான் போட்டுட்டு இருப்பேன். அங்க இருக்கக்கூடிய நண்பர் வட்டத்துல. அப்ப அவங்கலாம் வந்து, "ஏய் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு இத திரும்ப திரும்ப அவங்க வந்து ஆர்வமா கேட்கும் பொழுது எனக்கு இன்னும் ஊக்கமா இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்போ நண்பர்கள்லாம் சொன்னாங்க. "நீ வந்து நம்ம குழந்தைகளுக்கு என் பசங்களுக்கு தமிழ் சொல்லிக் குடுப்பா" அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்புறம் அவங்கள வந்து அப்ப என்னுடைய கனவு என்னன்னா, நம்மளோட இந்த நாட்டுல தமிழ் நின்னு போயிறக்கூடாது. நம்ம குழந்தைக்கு சொல்லிக் குடுக்கணும். நம்ம குழந்தையும் நமக்கு அப்புறமும் தமிழ் பேசணும்னு. அப்ப என்னுடைய நண்பர்கள் கேட்டப்போ, கூட 2 நண்பர்கள் கூட சேர்ந்து தான் அந்த தமிழ் பள்ளி ஆரம்பிச்சோம். இது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எனக்கு. திருக்குறள், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன்னு இந்த பசங்களுக்கு சொல்லிக் குடுக்கும் போதெல்லாம், அப்பதான் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைகள். அதுக்கு நம்ம தாயகத்துல இருந்து திருவிக அமைப்புல இருந்து தாமோதரன் ஐயா வந்திருந்தாங்க. சிறப்பு விருந்தினரா அந்த குழந்தைங்களுக்கு. அவர் வந்து அந்த நிகழ்ச்சி முழுக்க அவரு அப்படியே சொல்லுவாங்க இல்லையா? பெரியவங்க வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்னு. முழு நிகழ்ச்சிய கவனிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. நிகழ்ச்சி முடிஞ்சது என் நம்பர வாங்கி என்கிட்ட பேசினாரு. "என்னம்மா நீங்க வந்து" என்னுடைய ஸ்டேட்டஸ்ல WhatsAppலலாம் கவிதைகள் வச்சிருந்தேன்.
இது உங்க கவிதைகளா? அப்படின்னா, ஆமாங்க ஐயான்னு சொன்ன உடனே, "இவ்ளோ அழகா எழுதுறீங்களே! எத்தன புக்கு போட்டிருக்கீங்க?" அப்படின்னாங்க. "நான் ஒரு புக்கும் போடலங்க ஐயா. எழுதுவேன், நானே வச்சுப்பேன்" அப்படின்னேன். "என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது நூல் ஆக்கியே ஆகணும்." அப்படின்னு அவரு சொல்லும் பொழுது தான் அந்த டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு என்னுடைய இல்வாழ்க்கையில இருந்து இந்த இலக்கிய பயணத்துக்கு வண்டி திரும்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அப்படித்தான் என்னுடைய நூல்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சது. இந்த பயணத்துல இன்னும் இந்த நேர்காணல்ல நெறைய பேர பத்தி நான் பேச வேண்டியது இருக்குது. துவக்க புள்ளியா தாமோதரன் சார் அமைஞ்சாங்க. அப்படிதான் என்னுடைய இலக்கிய பணி எல்லாமே ஆரம்பிச்சது. நீங்க புலம்பெயர்ந்தவர் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல புலம்பெயர்ந்ததுல உங்க ஆரம்பகால சவால்கள், அந்த அனுபவங்கள். நெறைய நெறையவே இருந்தது. என்னன்னா, வந்த நம்ம இப்போ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, நல்ல ஒரு டிசம்பர் இன்னும் கூட எனக்கு நல்ல நினைவுல இருக்கு. டிசம்பர் 10ஆம் தேதிங்கிறது இங்க சரியான குளிர். நல்ல பனிக்காலம். அந்த காலத்துல தான் இங்க வந்து இறங்கினேன் நானு அமெரிக்கால. வந்த புதுசுலயே எனக்கு டவுட் ஆயிப்போச்சு. ஏதோ ஏமாத்தி கீமாத்தி கொண்டு வந்துட்டாங்களோ கல்யாணம் பண்ணிங்கிற மாதிரி, என்னமோ பனிக்கட்டிக்குள்ள கொண்டு இக்லூ பாக்ஸ் மாதிரி நம்மள கொண்டு விட்டுட்டாங்களோன்னு பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மொழி, இங்க இருக்கக்கூடிய அந்த தட்பவெட்ப நிலை, இங்க இருக்கக்கூடிய உணவு பழக்கம் எதுவுமே எனக்கு செட் ஆகல. எல்லாமே இப்ப கத்திரிக்காய்லாம் பாத்தீங்கன்னா, இவ்ளோ பெருசுக்கு இருந்தது. இது என்ன ஊரு இது? இது எல்லாமே ஜெயண்ட்டா இருக்குதே! அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காப்பி வாங்கிட்டு வாங்கய்யான்னு சொன்னா, எங்க வீட்டுக்காரர் அப்படியே 3 கேலன் நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட 4 1/2 லிட்டர் இங்க விக்கக்கூடிய அந்த பாலோட அளவு. என்ன 100 200 பால் வாங்கி பாத்துருப்போம். இது என்ன அண்டா அண்டாவா கொண்டு வராங்கன்னு பயந்துட்டேன் நானு. அந்த அளவுக்கு ஒரு தமிழ் பேசுறவங்கள பார்க்கவே முடியாது. நான் ஒரு மார்க்கெட்டுக்கு எங்கேயாவது போனா, என் கண்ணு வந்து காய்கறில இருக்கோ இல்லையோ, சுத்தி எங்கேயாவது தமிழ் மக்கள் இருக்காங்களான்னு தேடுவேன். யாராவது ஒருத்தங்க தூரத்துல தெரிஞ்சுட்டா வாலண்டியரா நானே போய், "வணக்கம், நீங்க எந்த ஊரு? நீங்க தமிழா? நாங்க தமிழ் பேசுறது கேட்டேன்னா கிட்ட போய் பேசிருவேன்." என் நம்பர வேற குடுத்து வீட்டுக்கு வாங்கன்னுலாம் கூப்ட்டுருக்கேன். எங்க வீட்டுக்காரர்லாம் சத்தம் போடுவாங்க. "ஏம்மா நீ யாருன்னே தெரியாம வீட்டுக்கு கூப்பிடுற" அப்படின்னு. "இல்ல, இல்ல நம்ம தமிழ் மக்கள தெரிஞ்சுக்கலாம் நம்ம" அப்படின்னு சொல்லிட்டு வந்த புதுசுல ஏன்னா நமக்கு பேச்சு துணைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. நான் வந்து அலுவலகத்துல சேர்ந்தப்பவும் அங்க முழுக்க முழுக்க ஆங்கிலம் தான். பேச்சு மொழி தானே அங்க நம்ம வந்து அங்க தொடர்பு மொழியில தான் நம்ம பேசிட்டு இருப்போம். ஏன்னா வீட்ல என்ன அம்மா இருக்காங்களா? தங்கச்சி இருக்காங்களா? தம்பி இருக்காங்களா? யாருமே கிடையாது. நட்புன்னா என்ன சனி, ஞாயிறு நம்ம அவங்க வீட்டுக்கு போக வர, அப்போ கொஞ்ச நேரம் தமிழ்ல பேசுறதோட சரி. அதனால எனக்கு ரொம்ப பிச்சுக்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அது எல்லாமே மாற ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் மினி இந்தியா மாதிரி இருக்குது நாங்க இருக்க இடமே. நம்ம தெருவுலயே ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா, அதுல 13 பேர் தமிழர்களா தான் இருக்காங்க. அதனால அப்படியே என்னுடைய லைஃப் வந்து பெரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லணும்னா, புலம்பெயர்ந்த உடனே கொஞ்சம் அப்படியே திக்குமுக்காடி தான் போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. நீங்க சொல்லக்கூடிய செய்திகள் ரொம்ப சுவையா இருக்கிறது. இப்ப பல நிகழ்ச்சிகள நீங்க தொகுத்து வழங்குறீங்க. இப்ப நேர மேலாண்மை எப்படி நீங்க பின்பற்றீங்க? நெறைய பேரு கேட்கக்கூடிய கேள்வி இதுங்கய்யா. ஏன்னா என் கூட பழகுற நட்புகளே கேட்பாங்க. "ஏய் உனக்கு மட்டும் எப்படிப்பா நேரம் இவ்ளோ கிடைக்குது? அலுவலகத்திலயும் முழு நேரம் வேலை பார்க்குற, நல்லாவும் சமைச்சு போடுற, வீட்லயும் வெளியில வாங்கி சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. இது இலக்கிய பணியிலயும் எப்ப பாரு பிஸியாவே இருக்கீங்களே!" அப்படின்னு கேட்பாங்க. எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், முக்கோணமாக என்னுடைய வாழ்க்கையை நான் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த முக்கோணத்துடைய 3 பகுதிகளும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒண்ணு அதிகமா இழுத்துட்டாலும் பிரச்சனை ஆயிரும். அந்த 3 கோணங்கள் என்னுடைய குடும்ப நேரம், அலுவலக நேரம், என்னுடைய தமிழ் பணி நேரம். அத நான் பிரிச்சுக்குவேன். அதுல தெளிவா இருப்பேன் நானு. குடும்ப நேரத்துல வந்து குழப்பிக்க மாட்டேன். ஃபோன தூக்கி சார்ஜ்ல வச்சுட்டு சமைக்கிறது, வீட்ல உட்கார்ந்து டிவி பார்க்கறது, அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது பசங்களோட, அவங்கள கடைக்கு கூட்டு போறது, இப்படியெல்லாம் அந்த மாதிரியான நேரங்கள்ல நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். அலுவலக நேரம் சொல்லவே வேணாம். உள்ள போயிட்டோம்னா 8லிருந்து 2 வரைக்கும். கம்ப்ளீட்டா அலுவலகத்த தவிர வேற எதுவும் யோசிக்க மாட்டோம். அடுத்து தமிழ் பணிக்குன்னு நானு இரவில் ஒரு 9 மணி வரைக்கும் எல்லா பணியும் முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? விளையாட்டா சொல்லணும்னா கடைய க்ளோஸ் பண்ணிட்டு, என்னோட ஆஃபீஸ் ரூம் மாரி வீட்ல எனக்குன்னு ஒரு அறை வச்சிருக்கேன். அங்க வந்து செட்டில் ஆயிருவேன். கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னை கிண்டல் பண்ணுவாங்க. "என்னம்மா இது ராப்பாடி மாரி உட்கார்ந்து எப்ப கேள்வி கேட்டாலும் பதில் போட்டுட்டு இருக்க. நீ தூங்குவியான்னு?" கேட்பாங்க. 9ல இருந்து கிட்டத்தட்ட அது நல்ல பழக்கம் இல்ல தான். 1 மணி, 2 மணி வரைக்கும் கூட சில நேரங்கள்ல முழிச்சிருப்பேன். என்னுடைய பணிகள முடிச்சா தான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். 5 மணி நேரம், 6 மணி நேரம் உறக்கம் இருந்தாலும் போதும். அது நல்ல ஒரு நிம்மதியான உறக்கமாக எனக்கு இருக்கும். அதனால எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அது போதும். என்ன வந்து ஓட வைக்கிறதுக்கு அந்த தெம்பு போதும்னு நெனைக்கிறேன். அதுதான் என்னுடைய நேர மேலாண்மைக்கான ரகசியம்னு நெனைக்கிறேன் நானு. சிறப்பு. உங்களுடைய எதிர்கால திட்டம் பற்றி.
எதிர்கால திட்டம் பத்தி கேட்டீங்க. என்னத்த பெருசான்னு ஆசைப்பட்டுற போறேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து என்னுடைய நட்பு வட்டத்துல இருக்கக்கூடிய நல்ல எழுதக்கூடியவங்க, நல்ல திறமைசாலிகள அவங்க வாழ்நாள்ல ஒரு நூலாவது அச்சிட வச்சிரணும். அது எனக்கு என் கூட பழகின கிட்டத்தட்ட ஒரு 7, 8 இல்ல கூடவே போட்டிருப்பாங்க. ஒரு 10, 15 பேருக்கு மேலேயே புக் போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த மாதிரி இன்னும் இருக்காங்க. நல்ல திறமை உள்ளவங்க தயங்குறாங்க. அந்த தயக்கத்த உடைச்சு நான் என்னுடைய கருத்து என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு படைப்பாளியா இருந்தா, அவங்க படைப்புகள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன். அதனால அவங்கள ஒரு நூலாவது போட வச்சிரணும். அது ஒரு ஒரு விஷயம். அப்புறமா திருக்குறள். நான் ஏற்கனவே நீங்க என்னை பத்தி சொல்லும்பொழுது சொன்னீங்க. "வான்மழையே வா இசைப்பட வாழ்வோம் வா" அந்த 2 நூலுமே திருக்குறள், அறத்துப்பாலை நான் சிறுவர் பாடல்களாக எழுதி வெளிவந்த நூல். அடுத்து பொருட்பால் இருக்குது. அடுத்து காமத்துப்பால் இருக்கு. இது மொத்த திருக்குறளையுமே கவிதை வடிவமாகவோ, பாடல் வடிவமாகவோ முடிச்சிரணும் அப்படின்னு முழுமையாக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்கால திட்டம். இன்னும் 3வதாக ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு சங்க இலக்கியங்கள படிக்க படிக்க அதோடைய அழகியல் வந்து அப்படியே சுழல் மாதிரி என்ன உள்ள இழுக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன். படிங்க சங்க இலக்கியங்கள படிச்சு பாருங்க. அந்த அழகுல அப்படியே முங்கி போயிருவோம். அதெல்லாம் எளிய தமிழ்ல கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கணும்னு அதுவும் என்னுடைய கனவில் ஒன்று. இதெல்லாம் தான் இந்த 3ம் என்னுடைய எதிர்கால திட்டம். அவ்வளவு. உங்கள ஒருத்தர் எழுத வச்சாருன்னு சொன்னீங்க. ஐயா தாமோதரன் ஐயா வந்து உங்கள எழுத வச்சாருன்னு சொன்னீங்க. இப்ப அதேபோல நீங்களும் மற்றவர்கள எழுத வைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்க குறித்த மகிழ்ச்சி. நீங்கள் நன்றி பாராட்டக்கூடிய நபர்கள் இந்தியாவிலும், வெளிநாட்டிலும். ரொம்ப ஒரு எனக்கு நீங்க நீங்க கேட்கலனாலும் எப்படியாவது நான் சொல்லிறணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ஒரு கேள்வி இது. அ ஏன்னா ஒருத்தங்களுடைய வளர்ச்சியில அவங்கள அந்த நபரால மட்டும் அந்த வளர்ச்சி இருக்காது. பின்புலமாக பல பேர் இருப்பாங்க. முதல்ல வந்து நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய நட்பில் மலர்ந்த உறவுகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்துல நான் மனதார்ந்த நன்றிய சொல்லிக்கிறேன். ஒரு வரிசைப்படி சொல்லணும்னா, எனக்கு தாமோதரன் ஐயா பத்தி சொன்னேன் முன்னாடியே. அவங்க வந்து முதல் நூல் வெளியிடுதற்கு ஒரு வித்தாக ஐயா அவர்கள் அமைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து லாலிபாப் சிறுவர் உலகத்தினுடைய நிறுவனர், சிறுவர் இலக்கியச் செம்மல் கன்னிக்கோவில் ராஜா சார். அவங்களுடைய நட்பு கிடைத்தது. ஏன்னா, அவங்க தான் என்னுடைய நூல்களை எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வடிவமைச்சுட்டு இருக்காங்க. அந்த லாலிபாப் உலகத்துல என்னை துணை இயக்குனராகவும் நான் இருந்து குழந்தைகளோட கிட்டத்தட்ட 400 குழந்தைகளுக்கு மேல அங்க இருக்காங்க. அவங்களுக்கு கதை சொல்லுதல், ஓவிய பயிற்சி குடுக்குறது, இந்த மாரி நெறைய வேலைகள்லாம் அங்க பண்ணிட்டு இருக்கோம். கன்னிக்கோவில் ராஜா சார் அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். தமிழால் இணைவோம் களத்தினுடைய தலைவர் சத்யநாராயணராஜ் பாலகுரு. அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா, அந்த அமைப்புல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சங்க இலக்கியங்களின் சாறு அத அது ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயமா படிக்க ஆரம்பிச்சு, இப்ப வந்து கிட்டத்தட்ட 10 பாட்டுல ஒரு 6 இலக்கியங்கள நான் அந்த களத்துல பல பகுதிகளாக பேசி முடிச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு களம் கொடுத்து, நிறைய வந்து ஒரு சுதந்திரத்த கொடுத்த அந்த ஒரு களம். இந்த 3 இடங்கள், அப்புறமா தமிழ் அமெரிக்க டிவி, இங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சேனல். அதுல ஆஸ்டின் அதோடைய நிறுவனர். அவர் வந்து நம்பி நெறைய நிகழ்ச்சிகள் என்ன வந்து தயாரிக்க சொல்லி, நெறைய ஊக்கப்படுத்துவாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை எப்பொழுதும் ஊக்கப்படுத்தக்கூடிய நட்பு வட்டங்கள், அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய நட்பு வட்டம் பற்றி இன்னும் கொஞ்சம் சொன்னா தேவலாம். உங்களுடைய நட்பு வட்டம். ஆ நல்லதுங்க ஐயா. நட்பு வட்டம்னு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு வந்து பொதுவா நான் சொல்றது உண்டு. எல்லா மேடைகள்லயும் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பணம் நான் அதிகம் சம்பாதிச்சிருக்கனோ இல்லையோ, நட்புகள் என்னை சூழ்ந்து நெறைய பேரு எனக்கு இருக்காங்க. அந்த விதத்துல நான் பெரிய கோடீஸ்வரின்னு நான் பெருமையா சொல்லிக்குவேன். ஏன்னா, நான் இல்லாத இடத்துல கூட என்ன பத்தி ஒரு இடத்துல போய் சொல்லக்கூடிய அளவிற்கு ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க, "பெண்ணுக்கு பெண்ணே எதிரி. அவங்கலாம் ஒத்து வர மாட்டாங்கன்னு." ஆனா, நேத்து ஒரு நிகழ்ச்சி இங்க அமெரிக்காவுல ஒரு வலைத்தமிழ் ஒரு மாநாடு நடந்திருக்குது. என்னால கலந்துக்க முடியல. அதுல அறிமுகம் எழுத்தாளராக போன என்னுடைய தோழி, அங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. "அன்புடன் ஆனந்தி எனக்கு வந்து அ எனக்கு என் கைய புடிச்சு எனக்கு வந்து பட்டிமன்றம், கவியரங்கெல்லாம் எனக்கு கூட்டு போறாங்க. நான் என்னுடைய தோழிக்கு இந்த நேரத்துல நன்றி செலுத்த" எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா ஒருத்தங்க இருக்கும்போது முகஸ்துதியா பேசுறது வேற. அவங்க இல்லாதப்பவும் அவங்க நம்மள குறிப்பிட்டு ஒரு வாழ்த்து மாதிரி சொல்றாங்க. நம்மள நெனைக்கிறாங்கன்னா, சரி ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு அந்த நட்பு வட்டத்த நெனச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள். குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னா, இப்ப கணவரா இருக்கட்டும், அவரு வந்து என்னுடைய தமிழ் பணிகள்ல அவரு இத செய்யக்கூடாது, அத செய்யக்கூடாதுன்னு எந்த தடையும் வச்சது கிடையாது. என்னுடைய குழந்தைகளுக்கும் ரொம்ப பெருமை. 2 பசங்களுக்குமே தமிழ் வாசிக்க, பேச, பழக கத்துக் குடுத்திருக்கிறேன். கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க 2 பெண் குழந்தைகள், அபிராமி, காயத்ரி. அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஆர்வமா, "அம்மா இந்த புக் எழுதியிருக்கீங்களா? எனக்கு இத சொல்லுங்க. இதுக்கு மீனிங் சொல்லுங்க." அப்படின்லாம் கேட்பாங்க. என்னுடைய பல புத்தகங்களுக்கு அட்டை படம் என்னுடைய மகளே வரைஞ்சிருக்காங்க.
இந்த நேரத்துல அதையும் சொல்லிக்கிறேன் நானு. அமெரிக்க நண்பர்கள்னா எனக்கு அலுவலகத்துல நெறைய பேர் கிடைச்சிருக்காங்க. வெவ்வேறு நாட்டவர்கள். இங்க இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் மட்டும் இல்ல. ஒரு வியட்நாமீஸா இருக்கட்டும், வேற ஆப்பிரிக்க நாட்டுல உள்ளவங்க. ஏன்னா, நான் வேலை செய்யற இடத்துல வந்து எல்லா நாட்டவர்களும் கிட்டத்தட்ட ஒருங்கிணைஞ்சு இருக்கிறோம் நாங்க. ஒவ்வொருத்தருடைய பண்பாட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டம். நம்ம சமையல அவங்க விரும்பி கேட்கறது, அவங்களுடைய ஃபங்ஷன்ஸ் பத்தி நம்மகிட்ட சொல்லுவாங்க. இந்தியா போயிட்டு வந்தோம்னா, "என்ன பண்ண? என்ன பண்ண? உங்க அப்பா, அம்மா என்ன சொன்னாங்க?" அப்படின்னு ரொம்ப போன உடனே நம்மள கொடைஞ்சு எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நட்பு. அலுவலகம் அந்த அஃபிஷியல் தாண்டி ஒரு பர்சனலா ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கேயும் வந்து எனக்கு நெறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. இங்க பக்கத்து வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, 2 புறமும் வெள்ளைக்காரர்கள் தான். ஆனா அவ்ளோ அன்பானவங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இங்க பனி அப்படி கொட்டி தீக்குது போன வாரமும், இந்த வாரமும். நாங்க கொஞ்சம் லேட்டா எந்திரிக்க நேரம் ஆயிருச்சுன்னா கூட, அவங்க அந்த பனிய வந்து தள்ளி வாசல கிளீன் பண்ணும்போது, எங்க வாசலையும் சேர்த்து கிளீன் பண்ணி வச்சுருவாங்க. அந்த அளவுக்கான ஒரு நட்பு. எங்க வீட்ல இவங்களும், அவங்களும் அவங்க எந்திரிக்கலன்னா இவரு பண்ணி வச்சுருவாரு. அப்படி ஒரு மியூச்சுவல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப இங்க மக்களுமே ரொம்ப மரியாதையோட நடத்துவாங்க. அதனால எனக்கு எல்லா இடத்துலயும் நண்பர்கள் அதிகம் தான் எனக்கு. சிறப்பா குறிப்பிட்டீங்க. அயலாருடன் ரொம்ப நெருக்கமாக இருப்பது, அவர்களோடு இணைந்து போவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இது.